ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் பேபி ஃப்ராக் ஒன்னோட கட்டிங் அண்ட் வீடியோ தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெட்டீரியலை வந்து 4 பீஸாக மடிச்சுக்கோங்க. மடிப்பு சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். 1/2 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ராக்கோட ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ப்ளவுஸோட உயரம் வந்து 9.5 inch, ஷோல்டர் வந்து 6 inch மார்க் பண்ணிவிட்டு 1/2 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மடிப்பு சைட்லேருந்து 2 inch வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரை கொஞ்சம் ஸ்லாட் பண்ணிக்கோங்க. ஸ்லாட் பண்ணிவிட்டு 4.5 inch ஆமோல் மார்க் பண்ணிக்கோங்க. ஆமோல் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஆமோலுக்கு வந்து பாக்ஸ் ஷேப் ஒன்று வரைஞ்சிட்டு பஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. பஸ்ட் சைடு வந்து 24 6 மார்க் பண்ணிக்கோங்க. 6 மார்க் பண்ணிவிட்டு வேஸ்ட்டும் பஸ்ட்டையும் நம்ம இணைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இது பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 பீஸுமே ஒரேடியாக கட் பண்ணி வருது. இந்த மாதிரி 4 பீஸாக போட்டோம்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 பீஸும் ஒரேடியாக கட் பண்ணி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கட் மார்க் போட்டுக்கலாம். இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக் கட் பண்ணிக்கோங்க. நெக் வந்து 3.5 inch ரவுண்ட் நெக் ஒன்று. ரவுண்ட் நெக் தான் வரப்போகுது. இப்போ ரவுண்ட் நெக் நம்ம வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் வந்து 2.5 inch வச்சு மார்க் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. 2 பீஸாக பேக் 2 பீஸாக கட் பண்ணி எடுக்கிறது வந்து சிப்பர் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக தான் 2 inch பட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பேக்குக்கு போ கட்டுறதுக்காக 2 inch பட்டி. இப்போ நம்ம ஸ்கர்ட் கட் பண்ணிக்க போகிறோம். ஸ்கர்ட் கட் பண்ணிக்கிறதுக்கு வந்து பாக்ஸ் ஷேப்பில் 24 inch நீளமும் 24 inch அகலமும் வர்ற மாதிரி பாக்ஸ் கட் பண்ணி எடுத்துருங்க. பாக்ஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் நம்ம மடித்து எடுத்துக்கலாம். 2ஆக மடிச்சிருங்க. 2ஆக மடித்து அது மறுபடியும் இன்னொரு தடவை 2ஆக மடிச்சுக்கோங்க. அப்போ 4 பீஸாக மடிச்சுப்படும். இந்த ஸ்கர்ட்டோட வேஸ்ட் வந்து 20. அப்போ 20க்கு வந்து 5 inch அளவு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுற்றி மார்க் பண்ணி எடுத்துருங்க. 4.5 inch அளவு. நான் 4.5 inch அளவு மார்க் பண்ணிக்கிட்டு 1/2 inch வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வச்சு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணி முடித்த பிறகு வந்து வேஸ்ட் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற பீஸ் 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இன்னொரு பீஸையும் 4ஆக மடிச்சுட்டு ஏற்கனவே நம்ம கட் பண்ண அந்த மெஷர்மெண்ட்டோட மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம இந்த ஸ்கர்ட்டையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். பாக்ஸ் ஷேப் அண்ட் ஸ்கர்ட் இருக்கு இல்லையா, ஸ்கர்ட் எட்ஜை வந்து நம்ம சுற்றி தச்சு எடுத்துக்க போகிறோம். 2 மெட்டீரியலையும் ரெண்டு பீஸையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டார் ஷேப் வர்ற மாதிரி நம்ம நடுவே வேஸ்ட் வந்து ரவுண்ட் ஷேப் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கோங்க. செட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம 2 பீஸையும் வச்சு அட்டாச் பண்ணிக்க போகிறோம். வேஸ்ட்டு கிட்ட இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ ஃப்ரண்ட்டுக்கு பேசிங் தைச்சிக்க போகிறோம். பேசிங் தைச்சிக்கிறதுக்கு க்ராஸ் பட்டி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி க்ராஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ராஸ் பட்டி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரவுண்ட் நெக்னால இந்த மாதிரி வச்சு 1/4 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா உள் பக்கம் மடித்து அவுட்லைன் ஒன்று ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள் பக்கமாக மடித்து அவுட்லைன் தைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேசிங்கை உள்பக்கமாக மடிச்சுட்டு நம்மளோட மெட்டீரியல் வெளிப்புறமாக எட்ஜில் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு சின்ன டாட் போட்டுக்கலாம். 4 இன்ச் கேப்பில் 1/2 இன்ச் தையல் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வச்சு இந்த மாதிரி குட்டி டாட் போட்டு எடுத்துருங்க. பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஷோல்டரை வச்சு தைச்சிக்க போகிறோம். ஷோல்டர் தைக்கும்போது நெக் பக்கம் வந்து 1/4 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ஹாம்க்கு வந்து பைப்பினை ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இது ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக்குன்றனால ஹாம்க்கு வந்து இந்த மாதிரி பைப்பினை ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மற்ற சைடும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேஸ்ட்டுன்ற அளவை மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்கர்ட்டை வச்சு இந்த மாதிரி வேஸ்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் மார்க் பண்ணிவிட்டு நம்ம சைடை தச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம 2 இன்ச் பட்டி ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பட்டியை வந்து இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டு நம்ம உள் பக்கமாக அதை திருப்பி இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மற்ற இந்த 2 இன்ச் பட்டியை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் தைச்சிட்டு ஒரு இடைவெளி விட்டு மறுபடி இந்த மாதிரி ஒரு ஹோல் ஒன்று வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை கரெக்டாக சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு நம்ம வேஸ்ட்டு ப்ளவுஸ் தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மாதிரி தைச்சி எடுத்துருங்க. தைச்சி எடுத்துட்டு அதை 2ஆக மடித்து இப்படி கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்படி மடிச்சுட்டு 2 மெட்டீரியலும் சரியாக பட்டி கனெக்ட் ஆகிற மாதிரி தச்சு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி தச்சு எடுத்துருங்க. தச்சு எடுத்துட்டு நம்ம தச்சு வச்சுருக்கிற பட்டியை அது உள்ளுக்கால நம்ம இங்க் பண்ணி எடுத்துடலாம். நாடா போடுற மாதிரி ஸ்கர்ட்டுக்கு வந்து நம்ம சின்ன ஓப்பன் ஒன்று கட் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து இந்த 1/2 இன்ச் அளவு வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா நமக்கு சிப்பர் ஸ்டிச் பண்ண வேஸ்ட்டுன்ற அளவுக்கு ஓகேயாக இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்கர்ட்டுக்கு மேலே நம்ம தச்சு வச்சுருக்கிற பட்டி இருக்குல்லையே, அந்த பட்டியை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்கர்ட்டோட வேஸ்ட் மேலே வச்சு இந்த பட்டியை கரெக்டாக வச்சு செட் பண்ணி நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிப்பு தைச்சிக்க போகிறோம். இப்போ சிப்பரை தைச்சி எடுத்துக்கோங்க. சிப் தைச்ச பிறகு பேக் நெக்கு
பேசிங் ஸ்டிச் பண்ணணும். பேசிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து க்ராஸ் பட்டி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த க்ராஸ் பட்டியை வச்சு ஃப்ரண்ட் பேசிங் எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அதே மாதிரி பேக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அழகான ஃப்ராக் ஒன்று தச்சு ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். 2 to 3 years பேபிகளுக்கான ஃப்ராக் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தச்சு நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு உடுத்தி பாருங்கள். தேங்க்யூ.